இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இடத்துல இருக்கோம். எங்க பார்த்தோம்னா கோயம்புத்தூர் பக்கத்துல சூலூர் பக்கத்துல ஏர்ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல காடம்பாட்டியில இருக்கோம். பாத்தீங்க அப்படின்னா ஒரு 18 ஏக்கர் மெகா டவுன்ஷிப்ங்க. இந்த 18 ஏக்கர்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வந்து ஒரு 7 ஏக்கர் லான்ச் பண்ணிருக்கோம். மொத்தமா பாத்தீங்கன்னா 194 பிளாட் வந்து அவைலபிள் இருக்கு. இன்னைக்கு தான் ஒரு லான்ச் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் கிரவுட் இருக்கும், ஒரு செலிபிரிட்டி வச்சு ஒரு மாஸான ஒரு எப்பவுமே நம்ம லான்ச் அப்படின்னா ஒரு மாசா தான் இருக்கும். கிட்டத்தட்ட லான்ச் மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம மினிமம் 50 to 60 பிளாட் வந்து நமக்கு சோல்ட் அவுட் ஆகும். லான்ச் அப்ப ஆமா லான்ச் அப்பவே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மாஸ் கிரவுட் வரும். ஏன் இந்த இடத்துக்கு அவ்வளவு கிரவுட் வருது, ஏன் அவ்வளவு வந்து புக் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கோயம்புத்தூர் மெயினா எடுத்துட்டீங்க அப்படின்னா சூலூர் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியில இருக்குங்க. அந்த வளர்ச்சியில மிகப்பெரிய பங்களிக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம காடம்பாடி தான். அந்த மாதிரி ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு மத்தியில தான் நம்ம வந்து சைட் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ரெசிடென்சியல் ஏரியா எத்தனை வீடு அந்த சைட்டை சுற்றி பார்த்தோம் சார்? ஆக்சுவலி சொல்ல போனா கணக்கு கிடையாது. ஏன்னா நீங்க உள்ள வரும்போதே பார்த்திருப்பீங்க, எல்லாம் சின்ன சின்ன வீடுங்களாம் கிடையாது, எல்லாமே மிகப்பெரிய பங்களாவா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பங்களா வீடு அமைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நம்மளும் லே அவுட் கொடுத்துருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு எத்தனாவது ப்ராஜெக்ட் கோயம்புத்தூர் உங்களுக்கு? சரி, நமக்கு இது ஆக்சுவலி நம்ம கோயம்புத்தூர் நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு 15 வருஷமா இருக்கும். ஸோ கோயம்புத்தூர்ல இப்ப நமக்கு இது வந்து லைவ்ல இருக்கிறது 7வது ப்ராஜெக்ட். ஆமா, ஏன்னா எவ்ரி மந்த் ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுவோம் நம்ம. அதே போல மேக்ஸிமம் 1 or 1.5 months வந்து நம்ம 100% ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே சோல்ட் அவுட் ஆயிடும். சூப்பர் சார். இந்த இதுல வந்து மொத்தம் எத்தனை ஏக்கர் சொல்லிருக்கீங்க? சரி, இது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 18 ஏக்கர் மெகா டவுன்ஷிப். நீங்க உள்ள ஜஸ்ட் வரும்போதே பார்ப்பீங்க நிறைய வீடுங்க, கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச், பார்க் அப்படின்றது நீங்க வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாம பார்க் அப்படின்னாலே மெய் சிலிர்க்க மாதிரி தான் ஒரு பார்க் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கிறது. பார்த்தாலே சூப்பரா கலர்ஃபுல்லா பார்க். அது இல்லாம உங்களுக்கு உள்ள வரும்போது காங்கிரீட் ரோடு 33 feet 30 feet 24 feet அவ்வளவு பிரம்மாண்டமா 2 சைடுமே வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் கொடுத்துட்டு இருப்போம். அவென்யூ ட்ரீஸா இருக்கட்டும், சோலார் ஸ்ட்ரீட் லைட்டா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி சர்வீஸ்ல இருந்து இண்டிவிஜுவல் பைப் லைன்ல இருந்து உங்களுக்கு A to Z எல்லாமே ப்ராப்பரா டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருப்போம். கேட்டட் கம்யூனிட்டியோட ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டி. சூப்பர் சார். ஸோ இந்த சைட்ல வந்து எவ்வளவு கொடுக்குறீங்க சார்? இன்னைக்கு பிரைசிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வளர்ந்துட்டு இருக்க கட்டத்துல நம்ம இங்க இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா 12 to 14 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க சார். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம இங்க லான்ச் ஆஃபரா கொடுக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெர் சென்டோட காஸ்ட் 10,85,000 இருந்து 11,80 வரைக்கும் தான் சார் கொடுத்துட்டு இருக்கோம். இது பக்கத்துல எவ்வளவு போகுது? நிறைய பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா. இது பக்கத்துல எவ்வளவு போயிட்டு இருக்கு சார்? இப்போ இந்த ஏரியால அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ல இருந்து மேக்ஸிமம் 13 14 வரைக்கும் போயிட்டு இருக்கு சார். ஓகேங்க. நம்ம லான்ச்சிங் ஆஃபர் இந்த பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பிரைஸ் நம்ம கொடுக்கறதுனால தான் நம்ம சைட்டுக்கு முன்னாடி இருக்க வீடுங்களே நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. பொதுவா வந்து நமக்கே தெரியும், நம்மளை சுத்தி இருக்க டெவலப்மெண்ட்ஸ் நமக்கு தெரியாது. விலை உயர்வு இருக்குங்கும் போது நம்ம இடத்துல இவ்வளவு போயிடுச்சு நமக்கு தெரியாது, அந்த இடத்துல இருக்க வாங்க மாட்டாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்களே வாங்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு இடம் வளர்ந்தது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, நல்ல வளர்ச்சியில இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? அது முக்கியமான ஏர்ஃபோர்ஸ் பக்கத்துல. ஆமா சார், கண்டிப்பா.